தமிழ் மாணவர்களுக்கு வணக்கம். மாணவர்களே, நாம் இந்த பதிவில் தன்னகரம், அதாவது இந்த நா வரும் இடங்கள் குறித்து பார்க்க போகிறோம். இந்த நாவை தன்னகரம் என்று சொல்லுவாங்க. இந்த நா வரும் இடங்கள் எங்கெங்க அதை குறித்து இப்ப தெளிவா நம்ம பார்ப்போம். இப்போ இந்த காவிலேருந்து கா ஞா சா இந்த 18 எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்களிலும் இந்த த நா த நா த நா நல்லா படிச்சு பாருங்க. இந்த தாவுக்கு முன்னால நா இருக்குது, அதனால இதுக்கு பேர் என்ன? தன்னகரம். இப்ப தாவுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால, தாவுக்கு முன்னால இருக்கிறதுனால தன்னகரம். அப்போ இந்த நகரம் எங்க வரணும்? தாவுக்கிட்ட தான் வரணும். அப்போ நீங்க நல்லா படிச்சு பார்க்கும்போது தன்னகரம். அப்போ தன்னகரம் அப்படிங்கும்போது இந்த தாவுக்கு பக்கத்துல இந்த நா தான் வருது. அப்போ இந்த நா தான் வரணும். தா அப்படிங்கிற எழுத்து எங்கெங்க வருதோ அதுக்கு பக்கத்துல இந்த எழுத்து தான் வரணும். அதான் தா நகரம், தன்னகரம். தாவுக்கு முன்னால. இப்போ மாணவர்களே, இந்த தா முன் நா வரும். தா முன் நா வரும். இப்போ இந்த தா எழுத்து எங்க இருக்கோ அங்கெல்லாம் நாங்கிற எழுத்து வரும். இப்போ பாருங்க, அடுத்து பாருங்க. தா முன் நா வரும். அதை மைண்ட்ல அப்படியே வச்சுக்கிங்க. அப்படியே இந்த தாவுக்கு முன்னாடி என்ன வரும்? நா வரும். ஏன்னா காஞாசால அப்படிதான் இருக்குது. இந்த உயிர்மெய் எழுத்து 18 இந்த தாக்கு பக்கத்துல தான் இந்த நா இருக்கு. அப்போ இந்த நா எங்க வரணும்? இந்த தா வர இடத்துல இந்த நா வரணும். இப்போ இந்த தாங்கிறது தா மட்டுமே வரணுமா அல்லது தா வரிசையே வரும்? இப்போ தா வரிசையில் எந்த எழுத்து வந்தாலும் அதற்கு முன் நா வரிசை வரும். அதாவது மாணவர்களே, இங்க பாருங்க. தா வரிசையில், இந்த தாங்கிற வரிசையில எந்த எழுத்து வந்தாலும் அதற்கு முன் என்ன வரிசை வரணும்? இந்த நா வரிசை வரும். தாவுக்கு முன்னால நா வரிசை வரும். தா வரிசை. தா மட்டும் இல்ல, தா வரிசை. அதாவது எது என்ன தா வரிசை? இத்து தா தா தி தி து து. இந்த தவ் வரைக்கும் இருக்கிற இந்த வரிசையில எது வந்தாலும் என்ன வரணும்? இந்த நா தான் வரணும். புரியுதா? இப்போ இந்த நா மட்டும் வரணுமா? இந்த நா வரிசையும் வரணும். அவ பாருங்க, இந்த தா வரிசை முன் இந்த நா வரிசை வரும். அப்படிதான் நம்ம வச்சுக்கணும் மனசுல. தா வரிசை முன் நா வரிசை வரும். இப்ப நா என்பது இன் நா நா நீ நீ நூ நூ இப்போ நா வரைக்கும் உள்ளது. இப்போ பரிதா மாணவர்களே, இப்ப பாருங்க, தா முன் நா வரும். ஏன்னா இந்த காஞாசால தாவுக்கு முன்னாடி இந்த நா தான் இருக்குது. அப்ப இந்த தா வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்துல இந்த நா தான் பெரும்பாலும் வரும். இந்த தா வரிசையில் எந்த எழுத்து வந்தாலும் அதுக்கு முன் நா வரிசை வரும். தா வரிசை என்பது தா மட்டும் இல்ல, தா வரிசை. தா வரிசை என்பது இது தா தா தி தி து து அதுல இருந்து தவ் வரைக்கும். அதே மாதிரி நா மட்டும் வராது, நா வரிசையும் வரும். அப்போ இன்னில இருந்து நா நா நீ நீல இருந்து நவ் வரைக்கும். மாணவர்களே, இப்போ இந்த வகுதி உங்களுக்கு நல்லா புரிஞ்சுடு எப்படி வருங்கிறத நம்ம உதாரணத்தோட நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம எடுத்துக்காட்டோட நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெளிவா புரியும். இந்த நா என்னன்னா சொல்லோட முதலிலும் இடையிலும் தான் வரும், இறுதியில வராது. இப்ப பாருங்க, எடுத்துக்காட்டு. சந்தானம் தவறி விழுந்ததால் நொண்டி நொண்டி நடந்தான். இப்ப பாருங்க, சந்தானம் இன்னு நகரம் தா. இந்த தாவுக்கு முன்னாடி இன்னு வந்திருக்கு. இங்க பாருங்க, விழுந்ததால் த இன். இங்க த வந்திருக்கு, இங்க தா வந்திருக்கு. இப்போ இந்த தாவுல தா வந்தாலும் சரி, தாவோட வரிசை வந்தாலும் சரி. புரிஞ்சுதா? அந்த நா முன்னாடிதான் வரும். இந்த தாவுக்கு முன்னால இந்த இன்னு தான் வரும். அப்போ தா வரிசை வரும். த தா. புரியுதா மாணவர்களே? இப்ப பாருங்க, சந்தானம் தவறி விழுந்ததால் நொண்டி நொண்டி நடந்தான். நடந்தான் தா. அது முன்னாடி எந்த இன்னு? இந்த அதுக்குள்ள இந்த இன்னுதான் வரும். அதுக்கு அடுத்து பாருங்க, நதியா வீசிய பந்து தெருவின் சந்தியில் விழுந்து ஓடியது. மாணவர்களே, இந்த வரிசையில பாருங்க, நதியா நா வந்தது, தீக்கு முன்னாடி வந்தது, இங்க தாக்கு முன்னாடி இன்னு வந்தது, இங்க தாக்கு முன்னாடி இன்னு வந்தது, இங்க தீக்கு முன்னாடி நா வந்தது, நா வரிசை. இந்த இன்னு மட்டும் இல்ல, நா வரிசையும் வந்துள்ளது. இங்க பாருங்க, தூ வந்துள்ளது. அப்ப தா வரிசை என்ன வந்திருக்கு? இங்க தூ வந்திருக்கு. ஆனா இங்க பாருங்க, இந்து வந்திருக்கு. இப்போ இங்க தூ வந்திருக்கு, இங்க தீ வந்திருக்கு, இங்க தா வந்திருக்கு, இங்க த வந்திருக்கு. புரியுதா மாணவர்களே? இப்போ எப்படின்னா
இந்த தா வரிசையில எது வந்தாலும் அதுக்கு முன்னாடி இந்த நா வரிசை தான் வரும். நா வரிசைங்கும் போது இங்க நா வந்திருக்கு. இங்க நா வந்ததுனால என்னது இது அந்த தாவுக்கு பக்கத்துல நா தான் வருங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்க. கந்தன் தா முன்னாடி இன்னு கந்தன் யானைகள் மிகுந்த தாப்புல பக்கத்துல இன்னு காட்டிற்குள் சென்று தந்தம் தாக்கு பக்கத்துல எந்த இன்னு தந்தம் வாங்கி வந்தான். இந்த தாக்கு பக்கத்துல என்ன வந்துச்சு இன் வந்தது. இப்போ பாருங்க கந்தன் யானைகள் மிகுந்த காட்டிற்குள் சென்று தந்தம் வாங்கி வந்தான். அடுத்து மரங்கள் அடர்ந்த காட்டில் சந்தன மரங்கள் வளரும். அடர்ந்த இன்னு தாவுக்கு முன்னாடி இன்னு தாக்கு முன்னாடி இன்னு புரியுதா மரங்கள் வளரும். அடுத்து சந்தியா தீ பக்கத்துல இன்னு சந்தியா வந்தே தே புரியுதா மாணவர்களே தா மட்டும் இல்ல தீ மட்டும் இல்ல தூ மட்டும் இல்ல தே அந்த தா வரிசையில் உள்ள இந்த தேவும் வந்துள்ளது. வந்தே மாதரம் பாடலை பாடினார். அடுத்து நீண்ட நாட்களாய் பிரிந்திருந்த இந்த தாவுக்கு முன்னாடி இன்னு தோழிகள் சந்தித்து சந்தித்து தி சந்தித்து கொண்டனர் சந்தித்து கொண்டனர். அடுத்து இரவில் சுற்றி திரிந்த ஆடவரை காவலர்கள் சந்தேகப்பட்டனர் சந்தேகப்பட்டனர் சந்தேகப்பட்டனர். அடுத்து சந்தோஷம் 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 சொல்ல மாட்டோம் சந்தோஷம் புரியுதா. சந்தை சந்தர்ப்பம் பந்தி மந்தி தந்தி நந்தி இப்படி வரக்கூடிய எல்லா இடத்துலயும் என்ன வரும் இப்படிதான் வரும். இப்ப பாருங்க அடுத்து வந்தனம் தாக்கு முன்னாடி இன்னு சொந்தம் தாக்கு முன்னாடி இன்னு நித்தம் நீ. இப்ப பாருங்க இப்போ இன்னு மட்டும்தான் வந்திருக்குது. ஏன் வேற அதோட வகைகள்லாம் வரும்னு சொன்னீங்களே எங்க காணோம் அப்படின்னு சொல்லும்போது இங்க பாருங்க அந்த வரிசை. அப்போ நீங்கிறது இந்த நாவோட வரிசை. இத்துங்கிறது தா வரிசை. இத்து நித்தம் நித்தம் அப்படின்னா தினம் தினம் நித்தம் நித்தம் எப்ப பார்த்தாலும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அந்த வார்த்தை தான் நித்தம். நிதானம் நீ இந்த நீங்கிறது நா தாவுக்கு முன்னாடி தா வரிசை தா நிதானம் நிதானம். இப்ப பாருங்க தா தாவோட வரிசை அதுக்கு முன்னாடி நா வரும் நாவோட வரிசை நிதானம். நித்தியா இப்ப பாருங்க இத்து நீ நித்தியா. நூதனம் நூ தாவுக்கு முன்னாடி நா அப்போ தாவுக்கு முன்னாடி நா மட்டும் வரிசை நூதனம். நோதல் நோதல் தாவுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு நா வரிசை. மாணவர்களே இப்ப பாருங்க முதல்ல இந்த நா தாவுக்கு முன்னால வரும் நம்ம கண்டுபிடிச்சோம். தாவுக்கு முன்னாடி நா மட்டும் இல்ல நாவோட வரிசையும் வரும். நாவோட வரிசைங்கிறது என்னது அதனுடைய இணை எழுத்துக்கள் நீ 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 நூ நோ புரியுதா மாணவர்களே. அப்போ இந்த வரிசைகள் எல்லாமே வரும். அதே மாதிரி இந்த தா மட்டும் இல்ல தாவோட வரிசை அப்படிங்கும்போது இத்து த இந்த மாதிரி தூ தை தோ இந்த மாதிரி எல்லா எழுத்துக்களுமே வரும். புரியுதா மாணவர்களே. இப்போ இங்க பாருங்க தே தி இந்த மாதிரி எல்லா எழுத்துக்களும் வரும். அப்போ அதனுடைய இணை எழுத்துக்கள் அதோட இணை எழுத்துக்கள் போது அதனுடைய வரிசையில வரக்கூடிய அந்த எழுத்துக்கள் எல்லாமே வரும். அது எப்படி வரும்னு சொன்னா நாவோட வரிசைகளும் வரும் தாவோட வரிசைகளும் வரும். தாவோட வரிசைகளுக்கு முன்னாடி இந்த நாவோட வரிசை வரும். அதோட இணை எழுத்துக்கள் வரிசை என்பது இணை எழுத்துக்கள். மாணவர்களே இப்பொழுது உங்களுக்கு நன்கு புரிந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்ப என்னன்னா இந்த தாவுக்கு முன்னாடி வரக்கூடிய நாவை பற்றி இப்ப நம்ம நல்லா பார்த்தோம். மாணவர்களே நீங்க படிக்கும் பொழுது எழுதும் பொழுது எந்த தா வந்திருக்கு எந்த நா வந்திருக்குன்னு நீங்க பார்த்து பார்த்து படிச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். இது ரொம்ப ஈஸியான விஷயம். அது என்ன முக்கியமான காரியம் அப்படின்னு சொன்னா நீங்க இந்த காஞ்சாசாவை பார்த்தீங்கன்னா தெரியும். தாவுக்கு முன்னாடி நா இருக்கு. அப்போ அது இந்த தா வர இடங்கள்லாம் இந்த நா தான் வருங்கிறது நீங்க நல்ல மைண்ட்ல வச்சுக்கணும். அதுதான் வெரி ஈஸி ஒன். ரொம்ப நீங்க குழப்பிக்கவே வேண்டாம். இது நன்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் மாணவர்களே. ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் என்றால் என்னுடன் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.